வியூவர்ஸ், மனிதர்கள் உயிரையே கொல்ற அளவு விஷம் உள்ள உணவுகளை சாப்பிடுற 8 உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உயிரினங்கள் சாப்பிடுற உணவுகள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது லெதர் பேக் டார்ட்டில். இந்த லெதர் பேக் ஆமைகள் பயங்கரமான விஷம் உள்ள பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ்களையே அசால்ட்டா சாப்பிடுது. ஒரு பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ்ல 8 மனிதர்களை கொல்ற அளவுக்கு விஷம் இருக்கு. இந்த ஜெல்லி ஃபிஷோட டென்டகல்ஸ்கள்ல நெமோட்டோசிஸ்ட்ங்கற விஷம் இருக்கு. இது நம்ம உடம்புல பட்டுச்சுனா வெறும் 2 நிமிஷத்திலேயே நம்ம இறந்து போயிடுவோமா. இந்த அளவுக்கு அதிக விஷம் உள்ள இந்த ஜெல்லி ஃபிஷ்களை இந்த ஆமைகள் சாதாரணமா சாப்பிடுது. இந்த ஆமைகளுடைய வாயில முற்கள் மாதிரி உள்ள நிறைய பேப்பிலேக்கள் இருக்கு. இந்த பேப்பிலேக்களை பயன்படுத்தி இந்த ஆமைகள் ஆபத்தான பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ்ஷையே அசால்ட்டா சாப்பிடுது. அடுத்தது கார்டர் ஸ்னேக். இந்த கார்டர் பாம்புகள் அதிக விஷமுள்ள இந்த என்சைட்டினா பல்லிகளையே அசால்ட்டா சாப்பிடுது. இந்த பல்லியை பார்க்க சாதாரண பல்லி மாதிரி தெரிஞ்சாலும் இந்த பல்லியோட உடம்புல டெட்ரோடோடாக்சிக்ங்கற விஷம் இருக்கு. இந்த ஒரு பல்லியோட உடம்புலயே 15 ml டெட்ரோடோடாக்சின் விஷம் இருக்கு. வெறும் 1 ml டெட்ரோடோடாக்சின் விஷத்தை சாப்பிட்டாலே மனிதர்கள் இறந்து போயிடுவாங்க. இந்த அளவு அதிகமான விஷம் உள்ள இந்த பல்லிகளை இந்த பாம்புகள் அசால்ட்டா சாப்பிடுது. இயற்கையாவே இந்த பாம்புகள் உடம்புல இந்த டெட்ரோடோடாக்சின் விஷத்தை முறிக்கிற தன்மை இருக்கிறதுனாலயே இந்த பாம்புகள் இந்த விஷமுள்ள பல்லியை அசால்ட்டா சாப்பிடுது. அதுலயும் ஒரு பாம்பு ஒரே நாள்ல அதிகபட்சமா 7 பல்லிகளை கூட சாப்பிடுமா. அதாவது 100 மனிதர்களை கொல்ற அளவு 100 mg விஷமுள்ள 7 பல்லிகளை இந்த பாம்பு ஒரே நாள்ல சாப்பிடுது. அடுத்தது ராக்லி. இந்த சின்ன ராக்லி எலிக்கு இருக்கிற அறிவை பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவும் சாதாரணமா இருக்கிற இந்த எலி அதிக விஷமுள்ள இந்த கேந்தோட தவளைகளையே சாப்பிடுது. இந்த தவளையோட உடம்புல புஃபோடாக்சின்ங்கற விஷம் இருக்கு. 1922ல இந்த தவளையை கொண்டுட்டு போய் ஆஸ்திரேலியால விடும்போது முதலையில இருந்து நிறைய ஆபத்தான உயிரினங்கள் இந்த தவளையை சாப்பிட்டு இறந்து போயிருக்குங்க. 1930ல எல்லோ ஸ்பாட்டட் மானிட்டர் லிசர்ட் இனமே இந்த தவளையை சாப்பிட்டு 90% அழிஞ்சு இருக்கு. இது அந்த அளவுக்கு ஆபத்தான தவளைகள். இதனால இப்ப எந்த உயிரினமுமே இந்த தவளையை சாப்பிடுறது இல்ல. ஆனா இந்த ராக்லி எலிகள் மட்டும் ரொம்பவும் புத்திசாலித்தனமா இந்த எலிகளை சாகடிச்சு உள்ள இருக்கிற ஆர்கன்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு விஷமுள்ள உடலை சாப்பிடாம விட்டுருது. பயங்கர புத்திசாலியான எலியா இருக்குல்ல. இதே மாதிரி பென்டெயில் எலிகள் பெட்ரோம்பா மரத்துல உள்ள ஈஸ்ட சாப்பிடுது. இந்த ஈஸ்ட் விஷம் இல்லனாலும் இந்த ஈஸ்ட்ல 3.8% ஆல்கஹால் இருக்குது. இதனால இந்த ஈஸ்ட சாப்பிட்டா அளவுக்கு அதிகமா சரக்கு அடிச்ச மாதிரி மனிதர்களே போதையில விழுந்துருவாங்களாம். சிறுத்தைகள் புலிகள் கூட இந்த ஈஸ்ட சாப்பிட்டா எழுந்திருக்க முடியாத அளவுக்கு பல மணி நேரம் மயக்கத்திலேயே கிடக்குமாம். அது மட்டும் இல்லாம இந்த ஈஸ்ட தொடர்ந்து அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் டிசீஸ்னு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனா இந்த சின்ன பென்டெயில் எலிகள் இந்த ஈஸ்ட அசால்ட்டா சாப்பிட்டு மனிதர்கள் மாதிரி போதையில தள்ளாடாம ரொம்பவும் தெளிவா இருக்குது. அடுத்தது ஜெயின்ட் டியூப் வார்ம்ஸ். ஆழ்கடல்ல வாழ்ற இந்த புழுக்கள் கடல்ல 8000 ஃபீட் ஆழத்துக்கு கீழே இருக்கிற ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ்ல வாழுது. இந்த எரிமலைகள் 700 ஃபாரன்ஹீட் வெப்பத்துல ஹைட்ரஜன் சல்பைடை வெளிப்படுத்துது. இந்த கேஸை சுவாசிச்சா விலங்குகள்ல இருந்து மனிதர்கள் வரைக்கும் எல்லா உயிரினங்களுமே இறந்து போயிடும். ஆனா இந்த ஜெயின்ட் டியூப் புழுக்கள் மட்டும் இந்த ஆபத்தான ஹைட்ரோசல்பைடை உணவா சாப்பிட்டே உயிர் வாழுது. இந்த புழு உடம்புல இருக்கிற ட்ரோபோசோம் இந்த ஹைட்ரஜன் சல்பைடை இதுக்கு எனர்ஜியா மாத்தி கொடுக்குது. இந்த புழுவை தவிர உலகத்துல வாழ்ற எந்த உயிரினமுமே இந்த ஹைட்ரஜன் சல்பைடை சாப்பிட்டு உயிர் வாழ்றது இல்லையா. அடுத்தது ஊல்ஃபீல். இந்த ஊல்ஃபீல்கள் ரொம்பவும் ஆபத்தான சீ அர்ச்சன்களையே அசால்ட்டா சாப்பிடுது. இந்த சீ அர்ச்சனுடைய முற்கள்ல அதிகமான வெனம் இருக்கிறதுனால எந்த மீன்களுமே இந்த சீ அர்ச்சனை சாப்பிடாது. ஆனா இந்த ஊல்ஃபீல்கள் இதுங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ராங்கான பற்களை வச்சு நண்டுகள்ல இருந்து இந்த சீ அர்ச்சன்கள் வரைக்கும் வெறித்தனமா கடிச்சு சாப்பிடுது. இந்த சீ அர்ச்சனுடைய முற்கள் இந்த ஊல்ஃபீல் வயித்துக்குள்ள போய் குத்திட கூடாதுங்கிறதுக்காகவே இந்த மீன் சீ அர்ச்சன்களை நல்ல பவுடர் மாதிரி வாயில வச்சு அரைச்சு மென்னு சாப்பிடுது. அடுத்தது பியர்டட் வால்ச்சர். ஆப்பிரிக்கால வாழ்ற இந்த பியர்டட் கழுகுகள் ஸ்ட்ராங்கான எலும்புகளையே உணவா சாப்பிடுது. இதுங்க வயித்துல இருக்கிற அதிகமான செலமோனெல்லா பாக்டீரியாக்கள் மூலமா இதுங்க ஸ்ட்ராங்கான எலும்புகளையே செரிமானம் செய்யுது. பொதுவா நாய்கள்ல இருந்து நிறைய உயிரினங்கள் எலும்புகளை கடிக்குமே தவிர எலும்புகளை அப்படியே முழுங்காது. ஒட்டகச்சிவிங்கிகள் கூட சில நேரங்கள்ல எலும்புகளை சாப்பிடும். ஆனா எலும்புகளை வாயில வச்சு சூ பண்ணிட்டு துப்பிடுமே தவிர அந்த எலும்புகளை முழுங்காது. ஒட்டகச்சிவிங்கிகள் இந்த மாதிரி எலும்புகளை சூ பண்றதுனால அதுங்களுக்கு கால்சியமும் பாஸ்பரஸும் கிடைக்கும். ஆனா இந்த கழுகுகள் எலும்புகளை அப்படியே சாப்பிடுது. அடுத்தது ஷிப் வார்ம். பிலிப்பைன்ஸ்ல 2019ல தான் ஷிப் வார்ம் மாலெக்ஸ்ங்கற இந்த புழு மாதிரி இருக்கிற உயிரினத்தையே கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப வருஷமா இப்படி ஒரு உயிரினம் இருந்ததே யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு. இந்த புழுக்களை பார்க்க கட்டைகளை சாப்பிடுற மரப்புழுக்கள் மாதிரி இருந்தாலும் இந்த புழுக்கள் ஆச்சரியமான விதத்துல ஸ்ட்ராங்கான கற்களையே உணவா சாப்பிடுது. நெருப்பு கோழியில இருந்து நிறைய உயிரினங்கள் அதுங்க வயித்துல உள்ள உணவை செரிமானம் பண்றதுக்காக சின்ன சின்ன கற்களை சாப்பிடுது. ஆனா இந்த புழுக்கள் கல்ல மட்டுமே உணவா சாப்பிட்டு அதை அரைச்சு மண்ணா மலமா தள்ளுது. மனிதர்களால கொஞ்சம் கூட சாப்பிட முடியாத ரொம்பவும் ஹார்டான கற்களை மட்டுமே இந்த புழுக்கள் உணவா சாப்பிட்டு உயிர் வாழுது. நம்ம கடைசியா பார்க்க போறது கோலாஸ். பார்க்கிறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கிற இந்த கோலாக்கள் எப்பவுமே ஈகோலிப்டஸ் இலைகளை தான் சாப்பிடும். இந்த இலைகள்ல ஈகோலிப்டோல்ங்கற டாக்ஸிக் இருக்கு. இதனால இந்த டாக்ஸிக்க வெறும் 5 ml சாப்பிட்டாலே மனிதர்களே இறந்து போயிடுவாங்க. ஆனா இந்த கோலாக்கள் ஒரு
ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 கிராம் ஈகோலிப்டஸ் இலைகளை சாப்பிடுது. இந்த இலைகளை சாப்பிடுறதுனால தான் கோலாக்கள் ஒரு நாளைக்கு 22 மணி நேரத்துக்கு மேல தூங்குமா. ஒரு நாள்ல இந்த கோலாக்கள் 10% நேரம் இலைகளை சாப்பிடும், 90% நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கும். இயற்கையாவே இந்த கோலாவோட வயித்துல இருக்கிற கால்சியம்ங்கற குடல்ல இந்த ஈகோலிப்டல் டாக்ஸிக்க செமிக்கிற தன்மை இருக்கிறதுனால தான் இந்த கோலாக்கள் இந்த இலைகளை சாப்பிட்டு சாகாம இருக்குது. ஆனா பிறக்கிற குட்டி கோலாக்கள் 6 மாசம் வரைக்கும் இந்த ஈகோலிப்டஸ் இலைகளை சாப்பிடாது. அப்படியே சாப்பிட்டாலும் அது இறந்து போயிடும். ஏன்னா குட்டி கோலாக்களுக்கு கால்சியம் குடல் ரொம்பவும் சின்னதா இருக்கிறதுனால அதுங்களால அந்த ஈகோலிப்டல் டாக்ஸிக்க செமிக்க முடியாது. அதனாலதான் குட்டி கோலாக்கள் 6 மாசம் வரைக்கும் தாயோட வயித்துல உள்ள பவுச்ல இருந்து தாயோடைய மலத்தையே சாப்பிடுது. உண்மையிலேயே இது மலம் கிடையாது. தாய்கோலா இந்த யூகலிப்டஸ் இலைகளை சாப்பிட்டு அதுல இருக்கிற டாக்ஸிக் எல்லாம் செரிமானம் பண்ணிட்டு நச்சுத்தன்மை இல்லாம வர மீதியை தன்னுடைய குட்டிகளுக்கு உணவா கொடுக்குது. ஆனா நமக்கு இத பார்க்க குட்டி கோலா தாயோடைய மலத்தை சாப்பிடுற மாதிரி தெரியுது. 6 மாசத்துக்கு அப்புறம் குட்டி கோலாக்கு கேக்கம் குடல் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் குட்டியும் தாய் வயித்துல இருந்து வெளியே வந்து இந்த யூகலிப்டஸ் இலைகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த உயிரினம் சாப்பிடுற உணவை பார்க்க ஆச்சரியமா இருந்துச்சுனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.